அவங்கள ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே பால் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும். இப்போ கூட அண்ணன் திருச்சி வேலுசாமி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தஞ்சாவூரில் போய் கோதுமை விதையை போட்டால் வளருமா வளராதா? நீங்களே சொல்லுங்கள். கோதுமை விளையுமா விளையாதா? விளையாது. அப்புறம் எதுக்கு நாங்கள் கவர்னர் பண்ணோம்? பிஜேபிக்கு 5% மேலே இங்கே வந்து ஓட் பேங்க் கிடையாது. நாங்கள் எதுக்கு நிற்கணும்? அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்கள் எதுக்கு நிற்கணும்? இது முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய சட்டமன்றம். எங்களுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக. எம்ஜிஆர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாரோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மித்ததெல்லாம் நாங்கள் 29 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும்போது 29க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் செமிஃபைனலில் நாங்கள் அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனாக சொல்கிறோம், செமிஃபைனலில் நாங்கள் அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். கிரிக்கெட் விளாட்றோம், இந்தியா விளாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் இந்தியா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான் அடித்து வெளுக்கணும். அவ்வளோதான். செமிஃபைனலில் தோற்றவங்களை பற்றி நாங்கள் எதுக்கு பேசணும்? இந்த அரசியல் எங்களுக்கு தெரியும். யாரை எதிர்த்து பேசணும், யாரை எதிர்த்து பேசக்கூடாது, எதுக்காக வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்காக பிரச்சாரத்தை உருவாக்கணும், யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, யாருக்கு மக்கள் எதிர்கட்சியாக பார்க்குறாங்க, யார் ஆளுங்கட்சியாக ஆக்க போகிறாங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அப்போ திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதுதான் கடைசியாக நாங்கள் சொல்கிறது. ஒன்றே ஒன்று, நாங்கள் செமிஃபைனலில் ஜெயிச்சு முடிச்சிட்டோம். இனிமேட்டு ஃபைனல்ஸ் தான். ஃபைனல்ஸ் என்ன? ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய எலெக்ஷன். திமுக டிவிகே முடிஞ்சிச்சு. வேற யாருமே இல்லை. பக்கத்தில் லீடிங் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்தியா டுடே ரிப்போர்ட்ல 3%. அண்ணன் 3 மாசத்துல 30 டிஸ்ட்ரிக்ட் கலங்க முடிக்கும் பொழுது 10% லீடிங் போயிட்டே இருப்போம். ஸ்வீப் எலெக்ஷன்.